கள்ளக்குறிச்சியில் தனது பேர குழந்தைகளை ஆபாசமாக திட்டிய நபரை தட்டி கேட்க சென்ற தாத்தா வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். என்ன நடந்தது? கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தியாகராஜபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் சண்முகம். இவர் விவசாய வேலை செய்து வந்தார். இந்நிலையில் இவருடைய பக்கத்து வீட்டை சேர்ந்த விவசாயியான இளையராஜா என்பவருடைய வீட்டிற்கு அருகே கிச்சிலி மரம் உள்ளது. இந்த மரத்தில் உள்ள பழங்களை சண்முகத்தின் பேர குழந்தைகள் பறித்ததாக கூறப்படுகிறது. இதை பார்த்த இளையராஜா குழந்தைகளை ஆபாசமாக திட்டியதாக கூறப்படுகிறது. இது பற்றி அறிந்த சண்முகம் மற்றும் அவரது குடும்பத்தினர் இளையராஜாவிடம் சென்று குழந்தைகளை திட்டியது குறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர். அப்போது மது போதையில் இருந்த இளையராஜாவிற்கும் சண்முகத்தின் குடும்பத்திற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் இளையராஜா எல்லை மீறி பேசியதால் சண்முகம் மற்றும் அவரது குடும்பத்தினர் இளையராஜாவை தாக்கியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த இளையராஜா தனது வீட்டிலிருந்த அரிவாளை எடுத்து வந்து சண்முகத்தை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் இரத்த காயங்களோடு சண்முகம் சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்துள்ளார். இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் சண்முகத்தை மீட்டு சிகிச்சைக்காக சங்கராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே சண்முகம் பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த சங்கராபுரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சண்முகத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்தில் திருக்கோவிலூர் உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மனோஜ்குமார் நேரில் விசாரணை நடத்தி வருகிறார். கொலை செய்ததாக கூறப்படும் இளையராஜாவை போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணைக்கு பின்னரே முழு விபரம் வெளியாகும்.